13 வருடங்களாக தன்னையும் தன் மகன்களையும் கணவர் அடித்து துன்புறுத்துவதாக மனைவி குற்றச்சாட்டு. ஒவ்வொரு நாளும் நரகம் மாதிரி உள்ளதாக சிறுவன் வேதனை. கணவன் தாக்கியதால் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட மனைவி மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்து கணவர் அழைத்து சென்ற மூத்த மகனை மீட்டுத்தர கோரிக்கை. மயிலாடுதுறை அருகே ஆனந்த தாண்டவபுரம் நடுத்தெருவில் கொத்தனார் கூலி வேலை செய்யும் கணவர் பாலமுருகனுடன் வசித்து வருபவர் பிரியா. கும்பகோணத்தை சேர்ந்த பிரியாவிற்கு 2006ஆம் ஆண்டு முதல் திருமணம் நடைபெற்று ஒரு மகள் உள்ள நிலையில் கணவர் இறந்ததால் தாய் வீட்டில் வசித்து வரும் பிரியாவை உறவினரான பாலமுருகன் திருமணம் செய்து கொள்வதாக விருப்பம் தெரிவித்துள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு பிரியாவிற்கு பாலமுருகனுடன் 2வது திருமணம் செய்து வைத்துள்ளனர். பிரியாவின் தாய் அமுதா பாதுகாப்பில் பிரியாவின் மகள் வசித்து வருகிறார். பிரியா பாலமுருகனுக்கு 2 மகன்கள் உள்ளனர். பாலமுருகன் குடித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் பிரியா மற்றும் மகன்களை அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த மாதம் 19ஆம் தேதி பிரியா தாய் அமுதா வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாலமுருகன் மற்றும் உறவினர்கள் பிரியாவை சமாதானம் செய்து கடந்த 3ஆம் தேதி ஆனந்த தாண்டவபுரத்திற்கு அழைத்து வந்துள்ளனர். ஆனால் பாலமுருகன் வழக்கம் போல பிரியா மற்றும் மகன்களை அடித்து துன்புறுத்தியுள்ளார். ஊருக்கு எப்படி சென்றாய் என்று வீட்டிற்கு அழைத்து வந்த மறுநாள் கணவர் பாலமுருகன் பிரியாவிடம் தகராறு செய்து கட்டையால் அடித்ததால் கையில் 3 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் மண்டையை உடைத்துவிட்டு மூத்த மகனை அழைத்துக் கொண்டு தலைமறைவாகிவிட்டதாக தெரிவித்துள்ள பிரியா, கணவர் பாலமுருகனிடமிருந்து தன் மகனை மீட்டு பாலமுருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி தனது மகனை மீட்டு கணவர் பாலமுருகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்ணீர் மல்க மாவட்ட எஸ்பி ஸ்டாலினிடம் புகார் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளார். என் அப்பா என்னையும் அடிப்பார், எங்க அம்மாவையும் அடிப்பார் என்றும் ஒவ்வொரு நாளும் நரகம் மாதிரி உள்ளதாகவும் பெரிய கட்டையால் அம்மாவை அடித்துவிட்டு அண்ணனை அழைத்துக் கொண்டு தலைமறைவாகிவிட்டதாகவும் சிறுவன் கூறியது வேதனையை ஏற்படுத்தும் சம்பவமாக உள்ளது. எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனது ஆனதாண்டாலும் எங்கள் வீட்டுக்கார பேர் பாலமுருகன். 45 வயசு ஆகுது, எனக்கு 35 வயசு ஆகுது. எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்க அடித்து குடிச்சிட்டு தினமும் அடிச்சுட்டு டார்ச்சர் பண்ணிட்டு ஒரே கொடுமை நடத்திட்டு உட்காந்துருக்காங்க. முந்தானத்து 4ஆம் தேதி ராத்திரி என்னை எங்கள் அம்மா வீட்டில் நான் 20 நாள் இருந்தேன் சார். 3ஆம் தேதி அழைச்சிட்டு வந்துட்டு 4ஆம் தேதி உன்னோட நான் வாழை அழைச்சிட்டு வரல, உனக்கு கொல்ல தான் அழைச்சிட்டு வந்தேன்னு பெரிய மரக்கட்டை எடுத்துக்கிட்டு மண்டையில் கை காலெல்லாம் போட்டு அடித்து நடக்க விடாமல் பண்ணி நான் மயக்கம் போட்டு சுயநலம் இல்லாமல் இருந்துட்டேன் சார். நான் செத்து போயிட்டேன்னு நினச்சிட்டு ஓடி போயிட்டாரு. இது வழக்கு பதிவு பண்ணாங்க, காவல்துறை அவங்க வழக்கு பதிவு பண்ணாங்க. ஆனால் அவங்க இன்னும் வரைக்குமே சரி அவங்களை பிடிக்கவும் இல்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை. நான் அதுக்கப்புறம் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு போய் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கு யாராலையுமே பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னா காவல்துறையை நம்பிக்கை வந்திருக்கும். அவங்ககிட்ட எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா என்ன சார்? சும்மா கண் துடைப்புக்கு நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் எனக்கு 4 நாளாக நான் மன உளைச்சலில் உட்காந்துருக்கேன் சார். எனக்கு வலி தாங்க முடியாமல் நான் ஜிஹெச்லேருந்து நானாக ரெக்கவர் ஆகி நான் போய் காமிச்சிக்கிறேன் சார்னு சொல்லிட்டு வெளில வந்திருக்கேன். எனக்கு இப்போ கையை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 2 லட்சம் ஆகுங்கிறாங்க. 3 துண்டாக எலும்பை உடச்சி வச்சிருக்காங்க சார். இப்படிப்பட்டவங்களையும் வெளில நடமான விட்டுட்டு இந்த போலீஸ்காரங்களும் அவங்களுக்கு துணை புரியுறாங்க. எங்கள் ஊரில் இருக்கவங்க ஒரு 4 பேர் ஒரு பெரிய பெரிய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, இதெல்லாம் குடும்ப சண்டை, இதெல்லாம் நீ வெளில போய் பேசினா உனக்கு குடும்பத்தோட தூக்கிடுவோம் அப்படி இப்படின்னு மிரட்டல் வேறு பண்ணிட்டு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. பிள்ளைங்களையும் ஒரு பையனை பிடிச்சி வச்சுட்டு பிள்ளையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் எங்கள் மாமி எங்கள் நாத்தனா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவன் கெட்டவ இவன் எவ்வளோட இருக்கானா அப்படி இப்படின்னு இல்லாத பேர்லாம் கட்டிக்கிட்டு அசிங்கமாக என்னை பூத்திட்டு இருக்காங்க சார். அது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு தெரியும் சார். நான் கல்யாணம் பண்ணிட்டு போது எங்கள் மாமனார் மாமியார் யாருக்கும் சுத்தமாக பிடிக்கல. எனக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது. எங்களுக்கு அந்த வீட்டில் எந்த நகையும் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அந்த கோவத்தில் என்னை கொண்டு இருக்காங்க. கொண்டு வயலில் போச்சிட வேண்டியதானே, இல்லைன்னா காவால போச்சிட வேண்டியதானே சொல்லி மிரட்டி அடிச்சு கொண்டாங்க. 13 வருஷமா அடி வாங்கி தான் சார் செத்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் கூட நிம்மதியாக இருந்துக்கல அந்த மனுஷனோட. அவரும் பலம் விரும்பிதான் சார் கல்யாணம் போட்டு போங்க, தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிட்டாங்க, நம்பி கல்யாணம் பண்ணுது. என் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா சார் இவ்வளவு நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நெஞ்ச டார்ச்சர் எல்லாம் கொடுக்கல சார். வண்டியில போகும்போது பிடிச்சி தள்ளி விட்டு பிள்ளைங்க பொறுத்து போன அம்மா வீட்டுல வசதி கிடையாது சார். அம்மா வீட்டு வேலை தான் செய்யறாங்க. அப்பா கொரோனா டயத்துல இறந்துட்டாங்க. அண்ணனும் பிளம்பிங் வேலை தினசரி கூலிதான். இவங்க வசதியா இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன், எனக்கு வீடு வாசம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நஞ்சிட்டாச்சு இல்லை சார். உன்னால என்ன முடிஞ்சுது? கடன் வாங்கி என்ன கடன்காரன் ஆகிட்டேன்னு இல்லாத கதையெல்லாம் கட்டிட்டு என்னை போட்டு படுத்திட்டு அடிச்சு ஹாஸ்பிட்டலில் கழுத்தறுத்துங்க பாருங்க சார். தையல் போகிற அளவுக்குலாம் அடிச்சுதான் சார் ரத்த காவு பார்ப்பவங்களும் ஒரு நாள் கூட நிம்மதியெல்லாம் தூங்க விட மாட்டாங்க சார். பிள்ளைங்களையும் அடிச்சு கொள்வார் சார். இந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது சார். அவரால் இதுக்கப்புறம் அவர்கிட்ட வாழ்ந்து நான் நிம்மதியாக வாழ முடியாது. இதை என்ன பிளான் பண்ணி கொண்டு போய் திருப்பி வச்சு என்னை அடிச்சு கொள்றதுக்காண்டி ஊரில் இருக்க பெரிய மனுஷன்லாம் சமாதானம் பேசி வந்துரு, நீ உன் புருஷன் தானே அடிச்சான், இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது, நீ வா,
பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஒழிஞ்சு யாரு இது வரைக்கும் சார் எங்க வீட்டுல இருந்து என் மாமியா ஊர்ல இருந்து யாரையும் வந்து பார்க்கவும் இல்லை, யாரும் ஒரு நல்லது கெட்ட செய்யவும் இல்லை சார். 4 நாளா நான் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கேன். எங்க அம்மா தான் சார் வந்து என்ன பாத்துக்கிட்டு இருந்தாங்க. யாரும் வந்து உதவி செய்யறது கூட எனக்கு ஆளு கிடையாது சார். இவ்வளவு பட்ட இதுல இந்த காவல்துறையை நம்பி நான் வந்து இப்ப எஸ்பி ஆபீஸ்ல வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் சார். அவனை பிடிச்சி ஏதாவது நடவடிக்கை, எங்க அம்மாவை கொண்டுடுவேன், எங்க அப்பாவை கொண்டுடுவேன், எங்க அண்ணனை வெட்டிடுவேன், குடும்பத்தோட கொளுத்திடுவேன், நீ எங்க போனாலும் விட்டுருவேன்னு சொல்லிட்டு என்ன கொண்டுட்டு இருக்காங்க சார். லவ் பண்ணி தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், விரும்பி தான் சார் கல்யாணம் பண்ணுனாங்க. இப்ப என்ன பண்ணிட்டு அவங்களை யாரும் தூண்டி விட்டுதான் சார் இந்த மாதிரி என்ன படுத்தி வச்சிருக்கேன். அவங்க தம்பி பொண்டாட்டி தம்பி பேச்செல்லாம் கேட்டுட்டு அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டு தங்கச்சி எல்லாம் சொல்லி கொடுத்து என்ன டார்ச்சர் பண்ணி கொடுத்து 2 பிள்ளைங்களை கையில பிடிக்கிட்டு அவளை கொன்னுடு, 2 பிள்ளைங்களை பிடிச்சிட்டு கொன்னுடுன்னு டார்ச்சர் பண்றாங்க சார்.